ஆனா வார்த்தை போச்சுன்னா உள்ள என்ன இருக்குன்னு பார்த்து அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை சுகமாக்குவார். ஆமென். 160 என்னென்ன சொன்னாரு? பல முறை பிசாசு உங்களை தோற்கடிக்க பார்த்துக்கலாம், கீழே விழுக வச்சிருக்கலாம், வியாதியில போட்டிருக்கலாம், வறுமையில போட்டிருக்கலாம், பிரச்சனையில போட்டிருக்கலாம், பாவத்துல போட்டிருக்கலாம், மாம்ச பலவீனங்களை கொண்டு போய் போட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடு, 3 நாள்ல எழுப்புவேன். மாராபா சாக்கா ராஜாராபு. எத்தனை முறை நீதிமான் 7 தரம் அல்ல 7 தரம் இருந்தாலும் அவன் எழும்புவான் இயேசுவின் நாமத்தில். நீங்கள் எழும்புவீர்கள் இயேசுவின் நாமத்தில். ஆமென். பிசாச அழிக்கிறதுக்கும் கீழே தாங்க வர்றான். ஆனா ஆண்டவர் ஜீவன் உண்டாக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணமடையும். அதனாலதான் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுடையதா இருக்கிறது. இப்போ தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கு? ஜீவனும் வல்லமுடையமா இருக்கிறது. அது கணுக்களையும் ஊனையும் அது மட்டும் வாசிங்க பாருங்க. அது இருக்கிற பட்டயத்தில் எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக பிளட் டெஸ்ட் கொண்டு போனாதான் எல்லாத்தையும் பிரிப்பான். வெள்ளையான சிவப்பணு, இதுல எவ்வளவு கவுண்ட்ஸ் இருக்கு, இதுல எவ்வளவு கவுண்ட்ஸ் இருக்கு, இதுல வைரஸ் ஃபீவர் இருக்கான்னு. ஆனா வார்த்தை போச்சுன்னா உள்ள என்ன இருக்குன்னு பார்த்து அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை சுகமாக்குவார். ஆமென். 160 என்னென்ன சொன்னாரு? அவர் சொல்றாரு விசுவாசத்துல, ஆண்டவரே என் வேலைக்கார திமிர்வாதமா இருக்கிறான், நீங்க ஒரு வார்த்தை சொல்லு, நான் வர்றேன் போப்பாடு. இல்ல நீங்க வர வேண்டாம், வார்த்தை சொல்லுங்க. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி, ஏன்னா அந்த வார்த்தையில் ஜீவனும் வல்லமை உள்ளது. அவர் சொன்ன அந்த நேரத்தில் ஒரு வேலைக்காரன் சொஸ்தமான மாறாபா சேடலேப. நான் சொல்றேன், இந்த வார்த்தையை எடுத்துட்டு போங்க, நீங்க சொஸ்தமாவீர்கள், சுகமாவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், மேன்மை அடைவீர்கள். நீங்க பரப்பீங்க, அடுத்து பரப்பீங்க இயேசுவின் நாமத்துல.